சுரங்கப்பாதை வழியாக ஊடுருவி தென்கொரிய ராணுவ முகாம்களில் தாக்குதல் நடத்த வடகொரிய ராணுவம் தயாராகி வருவதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியாவின் புதிய திட்டம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ள தென்கொரிய ராணுவத்தின் தலைமை தளபதி சுமார் 30,000 வடகொரிய வீரர்கள் சுரங்கப்பாதைகளை தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இதனை எதிர்கொள்ள தென்கொரியா தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆசிய நாடுகளின் அமைதியை குலைக்கும் வடகொரியாவின் நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹைனான் தீவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியபோது இக்கருத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். All countries in the region share a deep interest in strategic stability, but the consequences of conflict are ever more severe for us all. This is nowhere more clear than on the Korean Peninsula. There, any aggression is a threat to the interests of every country in the region. For this reason, I do welcome the growing cooperation of all regional governments to prevent conflict on the Korean Peninsula and to counter North Korean aggression. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சீன அதிபர் ஜூ ஜின்பிங் சுய லாபத்துக்காக எந்த ஒரு நாடும் உலக அமைதியை சீர்குலைப்பதை அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். தென்கொரிய மற்றும் அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த ஏற்கனவே ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ள வடகொரியா இவ்வார இறுதிக்குள் மேலும் ஒரு ஏவுகணை பரிசோதனை நடத்தவும் திட்டமிட்டு இருப்பதால் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.